அன்பர்களே, ஜோதிர்லிங்க தல யாத்திரையில் நிறைவாக 12வது தலமாக நாம் வருவது திரு கேதாரம் ஸ்ரீ கேதாரணேஸ்வரர் கோயில். ஹரித்வாரிலிருந்து 250 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தலம். மே மாதம் முதல் செப்டம்பர் முடிய ஆலயம் திறந்திருக்கும். அக்டோபர் முதல் ஏப்ரல் முடிய ஆலயம் மூடப்பட்டிருக்கும். ஈசன் கேதார்நாத் என்னும் பெயரில் முக்கோண வடிவிலிருந்து நமக்கு ஜோதிர்லிங்கமாக காட்சி தருவார். குருட்சேத்திர போரில் இறந்தவர்களுக்கு பாண்டவர்கள் பழி பற்றிய உடனே கண்ணன் பாண்டவர்களை காசி சென்று விஸ்வநாதரை வழிபடுமாறு கூறினார். காசி சென்ற பாண்டவருக்கு விஸ்வநாதர் தரிசனம் கிடைக்கவில்லை. அவர்களை கேதார்நாத்திற்கு வருமாறு பணித்தார் ஈசன். பாண்டவர்களும் கேதார்நாத்திற்கு வந்து சிவலிங்கம் வைத்து வழிபட்டு சிவ தரிசனம் காண தவம் செய்தனர். சிவபெருமான் எருது வடிவம் எடுத்து மாட்டு மந்தைகளோடு தெரிந்தார். இதனை தெரிந்து கொண்ட பாண்டவர்கள் எருது வடிவில் உள்ள சிவபெருமானை கண்டுகொள்ள இயலவில்லை. உடனே பீமன் மாடுகள் மேய்ந்த பகுதியில் உள்ள இரு மலைகளின் மீது தன் இரு கால்களை வைத்து கொண்டிருந்தார். கதையினால் மாடுகளை விரட்டினான். அவன் கால் வழியே அனைத்து கால்நடைகளும் சென்று விட்டன. எருதாகி இருந்த சிவன் பீமனுக்கு பயப்படுவது போல் நடந்து பூமிக்குள் நுழைய முயன்றார். பீமன் ஓடிச் சென்று அவரை பிடிக்க முயன்றான். ஆனால் சிவனின் பின்பகுதியைத்தான் பிடிக்க முடிந்தது. அதனால் அதனையே லிங்கமாக கொண்டு கோவில் அமைத்து பாண்டவர்கள் வழிபட்டனர். சிவபெருமானும் காட்சி தந்து கங்கா தீர்த்தம் வழங்கி பாண்டவர்களுக்கு விமோசனம் அளித்தார். பாண்டவர்களை நீராடிய தீர்த்தமே இன்றும் தப்த குண்டம் எனப்படும் வெந்நீர் குண்டமாக உள்ளது. பாண்டவர்கள் வழிபட்ட லிங்கத்தில் ஈசன் ஜோதி வடிவில் ஐக்கியமானார். அன்று முதல் ஜோதிலிங்கமாக வழிபடப்படுகிறது. பிருங்கி முனிவர் பொருட்டு கௌரி தவமிருந்து ஈசனை இடப்பாகம் பெற்ற தலம் இது. பார்வதியாகிய கௌரி நீராடிய இடம் கௌரி குண்டம் எனப்படுகிறது. பிரம்மன் அக்னி வளர்த்த குண்டம் இன்றும் அணையாமல் உள்ளது. பக்தர்கள் அதனை வணங்கி எரிபொருள் சேர்த்த வண்ணம் உள்ளனர். இங்குள்ள அம்மன் ஆலயத்தில் தேவி கேதார கௌரி எனப்படுகிறாள். இமயமலையில் பனிப்பிரதேசத்தில் 15,000 அடி உயரத்தில் தென் திசை நோக்கி அமைந்துள்ள இந்த ஆலயம் பாண்டவர்களால் கட்டப்பெற்றது. ஆதிசங்கரர் புனர் நிர்மாணம் செய்தார். கோவிலின் முன்கோபுரம் நாற்புறமும் தட்டையான கூம்பு வடிவத்தில் அதிக உயரமின்றி கட்டப்பட்டுள்ளது. சதுர வடிவ கலசமும் கொடியும் காட்சியளிக்கிறது. கருவறையில் தெற்கு நோக்கி முக்கோண வடிவில் சுயம்புவாக கேதாரேஸ்வரர் காட்சி தருகிறார். தொட்டு வணங்கலாம். மகாவிஷ்ணு, விநாயகர், சுப்பிரமணியர், அர்த்தநாரீஸ்வரர் சன்னதிகளும் உள்ளன. தேவார பதிகம் பெற்ற தலம் இது. தோஷங்கள் அனைத்தையும் அகற்றி திரு கேதாரம் ஸ்ரீ கேதாரேஸ்வரரை வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக. 12 ஜோதிர்லிங்க தலங்களையும் பார்த்தோம். அனைவருக்கும் 12 ஜோதிர்லிங்க தலத்தினுடைய பெருமையும் நல்லருளும் கிடைக்க வாழ்த்துகிறேன். ஓம் நம சிவாய்.